விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னி அரசு மரக்காணம் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுவாடி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக மாவட்ட அவைத் தலைவர் சேகர், தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரமணன், மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மலைசாமி, மாவட்ட துணை செயலாளர் கோட்டி பாலா, ஒன்றிய செயலாளர் துரை வெங்கட் ஆகியோர் உடனிருந்தனர். விவசாயிகள் வந்து நிக்கிறாங்க, கேட்கிறாங்க, இங்க சவுக்கு மரங்கள் இருக்கு, இந்த சவுக்கு மரங்களை எந்த பயனும் இல்லாம இருக்கு. நீண்ட காலமா விவசாயிகளுடைய கோரிக்கைங்கிறது சவுக்கு மரத்தை கூழாக்கி அதை காகித தொழிற்சாலை ஆக்குறதுன்னு ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்னன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும்னு கேட்கறாங்க. மூன்றாவது கோரிக்கை என்னன்னா இங்க ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் வேணும்னு கேட்கறாங்க. நாலாவது கோரிக்கை என்ன அப்படின்னு போற இடங்கள் எல்லாத்துலயும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நாலாவது என்ன அப்படின்னா, நம்ம தம்பிங்க நம்ம தங்கச்சிங்க படிச்சுட்டு வேலை இல்லாம எந்த ஊருக்கு போறாங்க சொல்லுங்க, சென்னைக்கு போறாங்க, இல்ல வேற ஏதாவது வெளியூருக்கு போறாங்க. அத தொழிற்சாலைகள் இருந்தாதான் இங்க வந்து வேலை கிடைக்கும். சென்னைக்கு மிக அருகில் திண்டிவனம், ஆனா சென்னைக்கு மிக அருகில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர்ல தொழிற்சாலைகளுக்கு ஏன் இங்க இருக்க மாட்டுது? அந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னா சட்டசபையில் போய் கேட்கணும், எம்எல்ஏ தான் அதுக்கு போய் கேட்கணும். நம்ம மக்களுடைய உணர்வு, நம்ம மக்களுடைய தேவைகள், நம்ம மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் வேலைக்காரன போய் செயல்படணும். போய் ஏசி போய் தூங்குறவங்க இல்லை எம்எல்ஏ. ஆனால் இந்த 5 ஆண்டுகளும் நம்முடைய எம்எல்ஏ யாரு அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அவருடைய ஆபீஸ் பாருங்க, அவரோட ஆபீஸ் வச்சிருக்கிறாரு. அந்த ஆபீஸ் நிலைமை தான் குப்பை குளமா இருக்குவாங்க, கூட்டி கிடக்கு. 5 வருஷம் கூட்டியே கிடக்க ஒரு ஆபீஸ். அவருடைய வாயும் கூட்டியே கிடக்கு. சட்டசபை பேசல, எதுவுமே பேசல. ஆனால் நான் இந்த 5 ஆண்டுகளும் உங்களுக்காக உழைப்பதற்கு, உங்களுக்கு வேலை பார்ப்பதற்கு, இந்த ஆபீஸை திறப்பதற்கு எனக்கு நீங்க பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த சின்னம் பானை சின்னம்ங்கிறது நமக்கு சோறு ஓடுற சின்னம், நமக்கு கஞ்சி ஊத்துற சின்னம். அந்த சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். கடந்த முறை 5 ஆண்டுகள் நாம் ஏமாற்றப்பட்டோம். இந்த ஆட்சியை தொடரணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான்.